பெரியாரு மூத்திர சட்டியை இங்க போட்டிருந்தாரு, இவர் சின்னதா ஒரு சட்டியை போட்டிருந்தாரா? இந்த வாட்டி தம்பி அம்பாடு உதவி. உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும். நாங்க மானங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, மானங்கட்ட கூட்டம் சோத்துக்கு பதிலா வேற தின்ட்டு இருக்குன்னு இன்னும் ரத்த குழம்பு நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற? நீ என்னடா சாமியாரு, நீ ரவுடி பைய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னா நல்ல ஆண்மை உள்ளவனா அவன் கருத்தோட மோதுரா. உங்க ஆளுகிட்ட கேள்வி தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டணிக்கு பேசுனாங்கன்னு கொஞ்சம் பேசு பாரு. உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கால கல்வி நாங்க குடிக்கணும், உங்க 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 காலில் வந்து கும்பிடணும், உங்கள் கோயில் எட்டி வணங்கணும். அதை குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்கு. அது சனாதனம் இல்ல, மாட்டி சாணம். நான் சொல்றேன், சில பேரை நீங்க சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுங்க. அதுல ராஜாவுக்கு முதல்ல அனுப்பு. எச் ராஜா, இந்த ஆளுநர், அவரெல்லாம் ராஜ்பவன்ல இருந்து வெளியேற்றி நல்ல மனநல மருத்துவமனையில் சேருங்க. இது கட்சியிலே உனக்கு ஒண்ணும் இல்லை. இதை பழைய கஞ்சியை ஒரு ஓரத்துல எச்சி தட்டு ஊற்றி ஊத்துறாங்க. சாப்பிட்டு பேசாம படுக்கணும். சும்மா வந்துகிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ள போய் விருந்து சாப்பிடலாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு துளியளவா மதிக்கிறாங்களா உன்னைய? அவன் தான் சொல்றானுங்க, நாயில கூட இருக்குது இது பமேரியன், இது அல்சேஷன், இது கோல்டன் ரெட்ரீவர், நாயில இருக்கு, அப்ப மனசால இருக்க கூடாதா? டே நாயே, அந்த முன்னாடி நிக்குதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே? அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். பன்னிக்கு தெரியாத பண்ணியே அது பண்ணின்னு நான் தான் பண்ணின்னு பேர் வச்சிருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம் தெரியுமா? சொல்லுங்க. இது பாம்புக்கு தெரியுமா? நான் பாம்பு, அதுல என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லி தெரியுமா? இவங்கள மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேரு நோய், மன நோய். அததான் அவர் சொல்றாரு கொடிய வைரஸ்ன்னு. தம்பி சொல்றாருல, இந்த டெங்கு மாதிரியே இந்த கொரோனா மாதிரி இது கொடிய வைரஸ்ன்னு. அதை ஏத்துக்கிறேன், ஐ அக்ரீட். ஆனா ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தான் கேட்கிறேன். அதை செய்யணும். அத தம்பி, அது என்ன படம் வந்துச்சு இப்போ, மாமன்னன் படம் எடுத்தது பயன், அதுல நீ நடிச்சு பயன் இல்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். போடு 20 தொகுதியில 2 தொகுதி தென் மாவட்டத்துல ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்துல ஒரு ஆதி தமிழ் கூடிய போடு பொது தொகுதியில. அப்ப நீ பேசு, ஆமா முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாரு. அதை செய்யாம பேசிட்டு இருக்கிறது என்ன? தம்பி விடுங்க. என் பையன் வந்து மாவீரன் இருக்கான் பாருங்க, குனிய சொன்னான். உள்ள முத்தம் கொடுக்க கூப்பிடாம இருக்குன்னு குனிஞ்சு பண்ணு, டப்புன்னு ஒரேடியா மூஞ்சி அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிட்டான். அப்படிதான் நான் அண்ணாமலை பாக்குறேன். கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன் புரியுதா? உங்க ஆளுகிட்ட கேளு தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டணிக்கு பேசுனாங்கன்னு கொஞ்சம் பேசு பாரு. உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. இப்போ உங்க ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சும்மா ஏதாவது தெரியாம சின்ன பிள்ளை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. சின்ன பிள்ளை. ஸ்டாலின் ஐயா தான் சொல்றாரா, எடப்பாடி ஐயா மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தம்பி உதயநிதி, தம்பி பேர் என்ன, தம்பி அண்ணா, தம்பி இரு தம்பி கொஞ்ச நேரம் இரு தம்பி. பேசிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்க என்ன சொல்லுவாங்க. என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி வீரன்ல போடா ஊர்ல பெரிய மனுஷன் தான் அனுப்பி விடுறாரு. அது மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு. தம்பி சனாதனத்தை கையில் எடுத்ததுல நீட்டு ஒழிதல் இல்ல. அதை யாரு பிடிச்சுக்கிட்டு அரசியல் செய்யறான்னு பாருங்க. திமுக இல்ல, பிஜேபி. அவன் சும்மா என்ன செய்யணும் தெரியாம திக்கும் காடிட்டு இருந்த போனப்போ தம்பி ஒரு பந்த போட்டு விட்டான். அவன் ஆளுக்கு அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அதான உயிர் கொள்கை. அவன் மதத்தின் வேறே சாதியில இருக்குன்னு நம்புறான். சாதியின் தலை மதம், அந்த மதத்தின் தலைவன் கடவுள். நீங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவா எழுதிருக்காங்க, நீங்க படிங்க. என்ன சொல்றாருன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, சனாதன கோட்பாடுங்கிறது 3000 ஆண்டுகளை தான் இந்த நிலத்துல இருக்கு. ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரிச்சு போட்டா அதை நம்ம நம்பல, எதிர்கிளர்ச்சி பண்ணோம். அப்ப அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க. மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தான். கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம். எழுதிக்காரு.
நான் ஏதோ பெரியாரை ஏத்தி பேசி அவமானப்படுத்திட்டேன் அசிங்கப்படுத்திட்டேன்றாங்க. இதை விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறது கவலைப்படுத்துக்காத இருக்கா? பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசுனது நான் இன்னும் இழிவாவே பேசுறதே இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை, அது நான் நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. எனக்கு தெளிவான புரிதல் இருக்கு, பக்குவப்பட்ட இடத்துல இருக்க, என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன் அப்படி. இதனால சும்மா போட்டு பேசக்கூடாது. இளம் பெரியார் அவர்னா என்ன பெரியாருக்கு உனக்கு? ஏய் பெரியாரு மூத்திர சட்டியை இங்க போட்டிருந்தாரு, இவர் சின்னதா ஒரு சட்டியை போட்டிருந்தாரா? தம்பி, புகழ்ந்து பேசி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து நம்ம மரபுல இருக்கு. பசியோட ஒரு புலவன் வருவான், ஏதாவது மன்னனை புகழ்ந்து பாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போலாம்னு. எங்க என்னை புகழ்ந்து பாடுங்கன்னு அரசியல் உட்கார்ந்து பாட விடுவான். இவன் பாடுவான். பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பரிசா கொடுத்துட்டான். அவனுக்கு சோறு இல்லாம யானைகள் கொடுத்தா அவனுக்கு எங்கிட்டு போய் எப்படி சோறு போடுவான் யானைக்கு? இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். அது மாதிரி புகழ்ந்து பாடு. முருகன் சொல்லுவாங்க, அவையே எங்க என்ன 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடுங்க. அது மாதிரி தம்பியை பாடணும். அது திமுக பேசுறாங்க, சரி வழி இல்லை. இவருக்கு என்ன வேற தெருவுல வந்து கையேந்தி நிக்கிறாங்க. ஆனா உள்ளூர் ஒரு தெருவுல இருக்கேன் ஏதாவது பேசினாதான். இப்ப சனாதனத்தை பத்தி தம்பி பேசிட்டாரு, ஐயா அழகிரி பேசுறாரு. உங்க தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன? உங்க தலைவர் இருக்காருல்ல ராகுல் காந்தி, இல்ல உங்க அம்மையார் சோனியா காந்தி, இல்ல மத்திய காங்கிரஸ் தலைவர், அங்க இருக்க தலைவர், அவருடைய நிலைப்பாடு என்ன? சரத்பவார் ஏத்துட்டாரு, உங்க கூட்டணி எல்லாரும் ஏத்துட்டாங்க. உங்க தலைவர் ஒருத்தர் இல்ல, நான் சனாதனத்தை கோட்பாடை ஏற்க முடியாது, எதிர்க்கிறேன். பிறப்பின் அடிப்படையில் எப்படா மனிதனை உயர்வாலும் பாராட்டுவேன். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசி வரை விடுதலை இல்லைடான்ற. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த இவர் சொல்ற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். தலையிலிருந்து பிரம்மன் தலையிலிருந்து பிராமணன், தோலிருந்து சத்திரியன், தொடையிலிருந்து வைசியன், காலிலிருந்து இருந்து சூத்திரன். பஞ்சமன் ஒருத்தர் இருக்கான், அது நாங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டது. பஞ்சமர் நிலம்ல பஞ்சமி நிலம் பஞ்சமர். இந்த பாரதிகிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூலை போட்டு விட்டான். சனாதனத்தை ஒதுக்க பேசுற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனே நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்தான். அவன் செஞ்ச வேலை கனகலிங்கங்கிற பறையனை கூப்பிட்டு பூணூலை போட்டு இன்னையிலிருந்து நீ ஐயண்டா போடான்னா. அது சனாதன ஒழிப்பு. ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலைவு போராட்டம் நடத்துறது. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் பறையரு, தேவேந்திரரு, சாணாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எவனும் உள்ள நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனாட்சியம்மன் கோயில்ல தான் வைத்தியநாதர் போறாரு. அதான் இதான்றான் வைத்தியநாதர் ஐயர் கூட்டி போறாரு. ஒரு பையன் ஆதரிக்கல. அன்னைக்கு ஆதரிச்ச ஒரே ஒரு மகன் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தவிர, ஐயரை கூட்டிட்டு போங்க வர்றான்னு பாக்குறேன், நான் கூட வர்றேன்னாரு. அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி. நீங்க அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அது சனாதனம் இல்ல, மாட்டு சனாதனம். ஏங்க, ஒரு பெண் வந்து தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசிச்சா அது என்ன மனநிலை? இதுதான் சனாதனம்னா அதை ஏற்கிறீங்களா? உங்கள் கோயில் கட்டி வழிபடுற துதிபாட்டு முறையை நீங்க மதிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேசுறீங்களா? தமிழ் மக்களின் அறியாமையை அறிவுகட்டத்தனத்தையும் காட்டுறது, முட்டாள் தந்தை மூடத்தனத்தையும் காட்டுது. கொடுமை இல்ல? இவங்க என்ன கோயில் கட்டுறதா சனாதனம்னு? அப்ப அதை ஏற்கிறியப்ப ஒவ்வொருத்தரும் உங்களை கால கல்வி நாங்க குடிக்கணும், உங்க 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 காலில் விழுந்து கும்பிடணும், உங்கள் கோயில் கட்டி வணங்கணும். இது எவ்வளவு கொடூரமான மனநிலைன்னு பாருங்க. அதை குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்குன்னு பாருங்க. படிச்சவங்க இந்த தலைமுறையில நீங்க எல்லாம் வந்து அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்டதான் சனாதனம்னா அப்ப அந்த கோயில் இடிக்காம விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே. எங்க இருக்குன்னு பாருறா. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுறது நீங்க எப்படி ரசிக்கிறீங்க? நீங்க காசு போட்டவன் நான் தானே, அதனால உரிமையோட எடுக்கிறேன். வீட்டுல உண்டியல் போட்டு சாமிக்கிறான், வங்கியில சாமிக்கிறான். அது மாதிரி கோயில் உண்டியல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு போட்டு சாமிக்கிறான், அதை எடுக்கிறான். தம்பி, கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு? காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தருல கடன் வாங்கிட்டு அதை சேமிச்சு எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தும். அதே சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள்
மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அமைச்சர்கள் கூட்டத்துல இந்த ஆண்டு திருப்பதியில வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை, மகிழ்ச்சி அடையவே இல்லை. பாருங்க அவரை பாருங்க, மகிழ்ச்சி அடையவே இல்லை, அப்படியே அமைதியா இருந்து பேசுறாரு, ரொம்ப வருத்தமா பேசுறாரு. மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமா கோயில்ல வசூல் வந்திருக்கு அப்படின்னா 2 தான் நடக்கணும். மக்களுக்கு கஷ்டம் அதிகரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். கஷ்டம் அதிகரிச்சா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அதிகப்படியா ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடிச்சவன் அதுல கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான். இது 2மே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு பேசுறாரு. அப்படித்தானே சிந்திக்கணும் ஒரு தலைவனுங்கிறவன். அதனால கோயில் உண்டியல் நான் தம்பிகிட்ட கேட்கிறேன், தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டது. 1100 சிலைக்கு மேல நம்ம நாட்டுல இருந்து கிளம்பு வர 1000 கோடிக்கு மேல சொல்றாங்க. கோயிலை திறக்கிறது யாரு, பூட்டுறது யாரு? நடை திறக்கிறது, நடை சாத்துறது. அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, யார் செய்யறாங்க? பிராமணர். பூட்டு அங்க இருக்கு, சாவி ஆட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியாம கோயில்ல சிலை களவு இல்லை தம்பி, போயிருதா? நேத்து இருந்த சிலை நான் உள்ள வர முடியாது, தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பாலாபிஷேகம் பண்ணி பூவை தூவி பூஜை பண்றது நீங்க தானே. நேத்து இருந்த சிலை இங்க இல்ல, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்துல நீங்க பதிவு பண்ண குற்ற வழக்கு என்ன? ஏதாவது ஒன்று தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லைன்னு, ஏன் சொல்லல? அப்ப கோயிலை உடச்சு உள்ள வந்தானா, ஏறி குதிச்சு வந்தானா, சிலை எப்படி உங்களுக்கு தெரியாம வெளியில போகும்? ஒரு சிலை 2 சிலைன்னா பரவாயில்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான சிலையை கலர்ல அந்த திறத்தி பிடிச்சான பொன்மாணிக்கவேல் அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க? இதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரிதான். இப்ப இவங்ககிட்ட இருந்து எங்க ஐயா கவி பேரரசு வைரமுத்து பண்ணதான், ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவன் கோனே, முதல்ல உண்டியலை காப்பாத்து தாண்டவன் கோனே, காடு மேட கடவுள் காக்கும் தாண்டவ கோனே, முதல்ல கடவுள் சிலையை காப்பாத்து தாண்டவ கோனேன்னு பாடினாரு. அதான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியிருக்கு. சும்மா அவங்க சொல்றாங்க, அது என்னென்ன கோபத்துல சொல்றாங்க. நீங்க இப்ப இதெல்லாம் வேணாம்னா அப்ப எதுக்கு சாமிக்கு பேரால, சாமியே வேணாங்கிறீங்க, சாமி பேரால வர்ற காசை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்கன்றாங்க. சாராய கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்டர், ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான். அது ஒரு போதை, இது ஒரு போதை, மதம் ஒரு போதை, சாதி ஒரு போதை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கு, புகழ் போதை. அதனாலதான் தம்பி உதயநிதி எல்லாம் பெரியாருக்கு இணைய ஒப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா? அதான் அவர் பக்கத்து வீடு எனக்கு பைத்தியக்கார பேத பேச்சுக்கார, நீ வேற ஏதாவது பேச்சுக்கார, எதையாவது சொல்லுவாரு தம்பி. 19 வருஷமா நான் வாடகை வீட்டுல இருந்தேன், 19 வருஷமா இருந்தேன்னா 19 வருஷமா நான் இருந்தேன்னு வாடகை வீட்டுல இருந்து ஒத்துக்கிறேன். நீங்க ஏடா பரகேசி 1000 கோடிக்கு சொத்து எழுதுனது? நீங்க ஏடா அங்க ஒரு பங்களா இருக்கு, இங்க ஒரு மாளிகை இருக்கு, இங்க ஒரு அது இருக்குன்னு அது அவனை சொல்லு. வழக்கு நடந்தது, ஆனாலும் நீதிமன்றத்துல நாங்க அந்த 2500 2000 வாடகை கட்டிட்டு தான் இருந்தோம். அதுல அவர் அந்த ஆள் வந்து அடாவடியா வீட்டை காலி பண்ண சொன்னதுனால நான் வேற வீடு பாக்குற வரைக்கும் இருந்ததுக்குள்ள வழக்கு போட்டாங்க. அது வழக்கு நடந்து சரி, அவருக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவர் ஏதாவது பேசுவாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு நீங்க? லட்சியம் கிடையாது. லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சம் தான் கணவனா இதை இவருக்கு மாசம் லட்சமா கொடுக்குறாரா எச்ராஜா? சொல்லு. அவரை நாங்க பண்ண பெரிய தவறு, காரைக்குடியில ஒத்த வீட்டுக்காரன் உட்கார விட்ட தப்பு. நீ மொத்த வீட்டுக்காரனுக்கு பஞ்சாயத்து பண்ணிருக்க, இன்னும் 2-3 வருஷம் பொறு. நீ காரைக்குடி காலி பண்ண வைக்கல, நீ பாட்டே இரு. என் தேவை பேசிட்டு கூடாது தம்பி. நான் சொல்றேன், சில பேரை நீங்க சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுக்கும். அதுல ராஜாவுக்கு முதல்ல அனுப்பு, எச்ராஜாவும் முதல்ல அனுப்பு. இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்ல இருந்து வெளியேற்றி நல்ல மனநல மருத்துவமனையில் சேருங்க. எதையெல்லாம் தம்பி அவங்க முன்னறிவிப்பு செய்து முறைப்படி செஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சம்பவம் பார்ப்போம். இந்த பிஜேபி ஆட்சியில ஏதாவது ஒண்ணு, இப்ப கச்சத்தீவு எடுத்து கொடுத்ததே இந்திரா காந்தி வந்து யார்ட்டும் கேட்டாங்களா? பொது விவாதம் நடந்தா? அதெல்லாம் இல்ல, எல்லாமே தான் தோன்றித்தனம் தான். நீங்க என்ன பண்ணி போயிருவீங்க? உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். நீ என்னடா பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இது. எங்களுக்கெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை. நீ பாரத்னு வை, சூரத்துன்னு கூட வை, எங்களுக்கு ஏன் பிரச்சனை? நான் ஓ நாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நான் அதை பத்தி தலையிட முடியாது. இது ஏன் நாடு, தமிழ்நாடு,
அதனால நீ உன் நாட்டுக்கு என்ன வேணாலும் பேர் வை. நம்ம என்ன எழுப்புறோம், பாரத்ன்னு வைக்கிறீங்க. காரணம் வெள்ளக்கார வச்ச பேரு. நாடே அவன் உருவாக்கி கட்டி வச்ச நாடு தானே. அவன் இந்த வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போட்டான்ல, அதுல தானே நீ இந்து. வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்து நான் இந்து, அந்த பேரை மாத்திருன்ற. ரொம்ப ரோசம் இருக்குல்ல, தன்மானம் இருக்குல்ல. பாரத்ன்னு பேர் வை, இதையும் எடுத்துட்டு வேற பேர் வை. பேர் மாத்துறது இதெல்லாம் என்ன தம்பி? பேரை மாத்திட்டா நாடு 150 லட்சம் கோடி கடன் இருக்கு, தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவானா? எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, பசி இல்லாத பாரதம் அப்படிலாம் உருவாயிருமா? என்னத்தையோ தேர்தல் வரும்போது ஏன் இவ்வளவு நாள் ஆட்சிக்கு வந்தவதே பாரத்ன்னு மாத்திர வேண்டியதான தம்பி? 4 மாசத்துல தேர்தல் இருக்கு, சிலிண்டர் விலை குறையுது, இது குறையுது, சட்ட விதிகள்லாம் இதெல்லாம் பேர்கள்லாம் மாறுது. சரியா சந்திராயன் போய் விண்வெளியில நிலவுல இறங்குது, இங்க சூரியனுக்கு போகுது, ஆதித்யா போகுது, அடிவயிறு பசிக்குது. இதெல்லாம் இங்க சேட்டையெல்லாம் நீங்க சகித்து கொள்ள முடியாது. என்னவோ ஒண்ணு அதிகார திமிரில் ஆட வேண்டியதுதான். அதை நம்மளும் வேற வழி இல்லாம மாநில தன்னாட்சி பேசியவர்கள் என்னையும் போல வலிமையற்ற பிள்ளைகள் தான் கத்திரமே ஒழிய, மாநில தன்னாட்சி பேசியவர்கள், இந்த திராவிட நாடு கோரிக்கை வைத்தவர்கள், அவர்கள் என்ன பேசுறாருன்னு தான் பிரச்சனை. இதுல என்ன ஆழ்ந்து பார்க்கணும்னா, இந்தியா ஒரே நாடு அல்ல. அது தேர்தல் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லல. உங்க எல்லாருக்கும் தெரியும், ரேடியோவே ஆல் இந்தியா ரேடியோ தான், இந்திய ரேடியோ எல்லாம் கிடையாது. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். திடீர்னு தேவைன்னா இது ஐக்கிய மாநிலங்கள் அவைதான். அது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். மாநிலங்கள் அவைதான். அப்ப மாநிலங்கள் அப்படின்னா பல நாடுகள், பல தேசங்களின் ஒன்றியம் தான் அது. அப்படிங்கும்போது ஒரே நாடுங்கிற வார்த்தை எப்படி? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே தேர்வு, ஏற்கிறேன் ஒரே நீர். எங்க நீ ஒரே நாடுன்னா காவிரியில் எனக்கு தண்ணி ஏன் பெற்றுத்தர முடியல உன்னால? ஒரே நாட பேசுற நீ அங்கே வாய் முடிட்டு மௌனமா இருக்க. ஒரே ரேஷன் கார்டு இருக்கு, டெல்லியில இருந்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஒரே ரோடு இருக்கு. நீர் எங்க? ஒரே நீர் இருக்குமா? என்ன எனக்கு எப்படி நாட்டுப்பட்டு வரும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்க மாட்டேன், எதிர் நாட்டு கொடுத்துட்டு அவன் சுட்டு கொள்றான். இங்க தண்ணீரை வாங்கி தர மாட்டேங்கிற, வாயை முடிட்டு பேசாம இருந்துக்கிற. அங்க நீ தண்ணியை கொடுன்னு பிஜேபி சொன்னா அங்க தோத்து போயிருவ, காங்கிரஸ் சொன்னா அங்க தோத்து போயிருவ. நாங்க மானங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, மானங்கட்ட கூட்டம் சோத்துக்கு பதிலாக வேற தின்ட்டு அது நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வைக்கணும். அதனால நீ திமிர்ல ஆடுற. தண்ணி தர முடியாதுன்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ற ஒரு மான தமிழ் மக்கள் முடிவெடுக்கல. அதனால நீ ஆடுற. நீ அவ எங்க இருக்குது? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு நான் கொடுக்குறேன். பீகாரி நிப்பான், பீகார்ல நான் நிக்க முடியுமா? வரிசையில நிக்க விடுவியா? அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. காலையில செய்தியில பார்த்தா தஞ்சை நிலம் முழுக்க வறண்டு வெடிப்பு விட்டு இருக்குது, பயிர் காஞ்சிருக்குது. இன்னைக்கு பயிர் காஞ்சிருக்கு, நாளைக்கு என் வயிறு காஞ்சி கிடக்கும். தண்ணி தர மறுக்கிறவனுக்கு என் வாக்குறதுக்கு, என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாது. உன் வாக்குது, என் வாக்குறதுக்கு உனக்கு. ஒரே நாடு, ஒரே நாடற்றவன் செய்யற சேட்டை தம்பி இது. நான் தமிழன், எனக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் தெலுங்கர், அவருக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் மலையாளி, அவருக்கு ஒரு தேசிய நிலம். அவர் கன்னடர், அவருக்கு ஒரு தேசிய நிலம். பீகாரி, அவனுக்கு ஒரு தேசிய நிலம். உனக்கு எங்க இருக்கு? அதனால இந்த ஒட்டுமொத்த நாடை எனதாக்கி கொள்றதுக்கு, தனதாக்கி கொள்றதுக்கு துடிக்கிற பாரத நாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடுன்னு அடிச்சு விரட்டுற காலம் வரலைன்னா நீ பாச்சேரு சேட்டை. அதை நோக்கித்தான் ஒரு நகவம். அவங்களுடைய கோட்பாடு இந்து, இந்தியா, இந்தி. இப்ப இந்துன்னு இல்ல, அவங்க பாரத், மகாபாரத்ல இருந்து அந்த மகாபாரதம், பாரத மாதாக்கு ஜெயின்னு போடுறதுக்கு வசதியா இருக்கும், அதுக்காக பாரத்ன்னு மாத்துறாங்க. அது அவங்க வசதி. ஏன்னா அது அவங்களுடைய கோட்பாட்டை கடைபிடிக்க நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, நான் அதை கடைபிடிக்க நினைக்கிறேன். இது என் நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழ் உரும் நல்ல உலகம்னா, நீங்க வடவேங்கடம்னு திருப்பதியே நினைச்சிட்டு இருக்க. வேங்கன்னா வெப்பம், கடம்னா இடம். அப்ப தக்கான பீடபூமி வர நான் பரவி இருந்தேன்னு தொல்காப்பியம் பாடுது. பகுருளி ஆற்றன்னு பன்மொழி அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கைமை மிகமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு என் சிலப்பதிகாரம் படுது. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு. அப்ப நான் என்ன பேசுறது? பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு உலகத்தை நான் வைக்கிறேன். உனக்கு என்ன நாடு இது? அப்ப அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை ஏற்கிறீல? அவரே சொல்றாருல்ல, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு. அப்ப ஏற்கிறியா, எதிர்க்கிறியா?
இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் முன்னாடி கொள்ள இந்த நிலப்பரில் ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, தமிழ் இனத்துக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? நீ இந்துவாயிரு இஸ்லாமியராருக்கு இருக்கு, நாங்கள் தமிழர்கள், இது என் நாடு தமிழ்நாடு, அதனாலதான் இங்க உனக்கு வேலை இல்லைன்னு நம்ம தடுக்கிறதுக்கு காரணம். அவர்கள் அதிகாரம் இருக்கு, மாநில உரிமை பேசினவர்கள் சரணடைந்து விட்டார்கள். இவர்களே ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டை ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே தேர்தலை ஐயா கருணாநிதி அவர்கள் 1971 ஆதரிச்சு பேசினது இருக்கு. தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் இதை முன்மொழிந்தோம்னு இருக்குது. இன்னைக்கு எதிர்க்கிறீங்க, அது அன்னைக்கு தேவை, இன்னைக்கு தேவைங்கிறது நீங்க பேசுறீங்க. அதை நம்ம இந்தியா ஒரே நாடா, முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். நீ எது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் எத்தனை கட்டமா நடத்திருக்கீங்க? குறைஞ்சது 4. மேற்கு வங்கத்துல மட்டும் 8 கட்டமா தேர்தல் நடத்தினீங்களா இல்லையா? மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நடத்தினீங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலா எப்படி கொண்டு வருவீங்க? தேர்தல் ஆணையமே சொல்லுது 9,000 கோடி வேணும் வாக்கேந்திரம் மட்டுமே நம்ம தயார் பண்ண, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அதிகாரிகளை வச்சு நடத்துறது ரொம்ப கடினம். எப்படி நடத்துவீங்க? ராமநாதபுரத்துல பிரதமர் மோடி போட்டியிட்டா நாம் தமிழர் போட்டியிடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. போட்டியிடாதுன்னு போட்டியிடும், நான் போட்டியிடுவேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். வெளியே போட்டியிடாதுன்னு. ஒருவேளை திமுக இதுவரை நேரடியா மோதாது, தெரியாம மோதினது அம்மா தமிழிசையோட கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில மோதிட்டாங்க. மீதி எல்லாம் கூட்டணி விட்டு தப்பிச்சிரும். இந்த வாட்டி அவர் நிக்க மாட்டாரு. ஒருவேளை நின்னாருன்னா நீங்க வலுவான ஒரு வேட்பாளர் போட்டு தாமரை உதயசூரியன் அப்படின்னு போட்டியை உருவாக்குனீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி தான் வேட்பாளர் நிறுத்த போறேன். நான் திரும்ப பெற்றுக்கிட்டு உங்களுக்கு அது ஒரு நோக்கம், அவரை தோக்கடிக்கணும், அவள் தானே. நான் சேர்ந்து நானும் உனக்கு ஆதரிச்சு வேலை செய்யறேன்றேன். அதுதான் எங்க கோட்பாடு. குழப்பிக்காதீங்க, கட்டாயம் நான் போட்டி விடுவேன் 40 தொகுதியில. இந்த ஒரு காரணத்திற்காக நான் திரும்ப பெறுவேன். ஒருவேளை இஸ்லாமிய சிறைக்கைதியில் எனக்கு விடுதலை செய்ய 15ஆம் தேதி என் மக்கள் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க. அண்ணா பிறந்த நாளைக்கு நீங்க விடுதலை செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு நெருக்கடி வருது அப்படின்னா அப்ப நான் நீங்க போட்டியிடல 20 தொகுதியா 15 தொகுதியா அதுல நான் என் வேட்பாளர் திரும்ப பெற்று உங்களுக்கு ஆதரிக்கிறேன். ஒரு இஷ்யூ பேசுற சப்போர்ட்டுங்கிறேன். அதை விளங்கணும். சும்மா அது கூட்டணிக்கு போயிட்டு இருந்தாரு திமுக. நான் ஏன்னா எனக்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் எனக்கு முதன்மையானது. அதனாலதான் திரும்ப சொல்றேன், உரிய காவிரி நதிநீர் பங்கீடு தரலைன்னா தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவை எடுங்க. அப்படி எடுத்து காங்கிரஸை வெளியேற்றிட்டீங்கன்னா நான் மொத்தமாவே வித்ரா பண்ணிட்டு உங்களை ஆதரிக்கிறேன். 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்சேன், 14 ஆதரிச்சேன், அந்த மாதிரி ஆதரிக்கிறேன். எனக்கு பாராளுமன்றம் ஒரு பெரிய கனவு இல்லை. எனக்கு இது என் தேசம், இந்த தேசத்துல நான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதா எனக்கு விருப்பமே வெளியே அது ஒண்ணும் இல்லை. அதை அவர் செய்வாரான்னு கேளுங்க. தம்பி அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இதெல்லாம் சும்மா அவரை போய் விடுங்க. நான் 10 வருஷமா கெடு கொடுக்குறேன் மோடி பதவி விலகணும்னு. யாரை கேட்டு பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க? பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்க கொடுத்த வாக்குறுதியை பாருங்க. தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். ஒழிச்சிட்டீல. தீவிரவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க கத்துறீங்க. அப்புறம் நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் புல்வாமா மாவட்டத்துல தாக்குதல் நடந்தது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊழல் லஞ்ச வழக்குல நிறைய அமலாக்கத்துறை போய் நோன்றீங்க. அப்ப ஒளியில அப்ப ஃப்ராட் தானே, பொய் தானே, அது ஃபால்ஸ் கோப்பு தானே. அதுக்கு ஒரு வருத்தம், சாரி தப்பு நடந்துருச்சு. சொர்க்கத்துல கொண்டு வைப்பேன் 50 நாள்னா எவன் போனான் சொர்க்கத்துக்கு? செத்து பல பேர் போனான். நீங்க எங்க கொண்டு வச்சீங்க? எங்களை சோத்துக்கு இல்லாம தெருவில் நிக்க வச்சீங்க, சொர்க்கத்துல எங்க கொண்டு வச்சீங்க? அதுக்கு நீங்க விளங்குங்க, பதவி விளங்குங்க. திட்டமிட்டு நடத்துனீங்க மணிப்பூர்ல கலவரத்தை. உங்களுக்கு தெரியாம நடக்குதா? ஒரு நாட்டை ஆளுகிற இந்த பிரதமர், குடியரசுத் தலைவர், ராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த உளவுத்துறை பிரிவு, இதெல்லாம் தெரியாம நடந்துருதா தம்பி கலவரம்? அதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று ஒரு தொடர்வண்டி விபத்துக்கு பதவி பொறுப்பேற்று விலகினார் லால் பகதூர். எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் தொடர்வண்டி விபத்துக்கு, ஆக்சிடென்ட்டுக்கு சாரி நான் விளைக்கிறேன் தகுதியற்றவன் ஆகிட்டேன். நீங்க அதை செய்யல. சேகர் பாபு விலகிறதா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணோம். அவர் தப்புன்னா அடுத்த தேர்தலில் அவர் தோக்கடிப்பாங்க. நீ விலக சொன்னா இப்ப நான் முதலமைச்சர்னா இந்த அறநிலையத்துறைன்னு பேர் இருக்கு, அதை எடுத்துருவேன். தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு போட்டுருவேன். என்ன பண்ணுவேன் நீங்க இல்ல என்ன பண்ணுவ? இதெல்லாம் கொடுமை இல்லையா? என்னத்தையா பேசிட்டு இருக்குது? பதவி விலை இவர் சொன்னா விளையிடணும். சுப்பிரமணியம் சொன்னா ஆட்சியை கலத்திடணும். என்னங்கடா உங்கள்ட்ட என்ன? நீங்க தான் என்ன மெயின் போர்டே நீங்க தானே, டிரான்ஸ்ஃபார்மே நீங்க தானே. நினைச்சா எங்களுக்கு மின்சாரம் தருவியா இல்லைன்னா பண்ணி போட்டுருவீங்களா?
தம்பி இது ஓ நாடு இல்லை தம்பி ஏ நாடு, நீ ஒண்டி பிழைக்கிற புரிஞ்சுக்கிட்டு நான் நினைச்சா அதை களைச்சு விட்டுருவேன், நான் நினைச்சா அதை இது பண்ணி விட்டுருவேன். முதல்ல சுப்பிரமணிய சாமி யாரு? கட்சியிலே உனக்கு ஒண்ணும் இல்லை. ஏதோ பழைய கஞ்சியை ஒரு ஓரத்துல எச்சி தட்டு ஊற்றி ஊத்துறாங்க, சாப்பிட்டு பேசாம படுக்குங்க. சும்மா வந்துகிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ள போய் விருந்து சாப்பிடலாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு துளியளவா மதிக்கிறாங்களா உன்னைய? நீங்க எல்லாம் ஒரு பட்டிமன்றம் நடத்தி ஒரு முடிவுக்கு வாங்க. சீமான் யாரு? சீமான் திமுகவின் பி டீமா, இருங்க பாரதிய ஜனதாவின் பி டீமா? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க தாண்டா மாறி மாறி என்னைய தமிழ்நாட்டின் பி டீம்ங்கிறீங்க, திமுக அகில இந்திய பிஜேபியின் பி டீம். நீ இப்ப சனாதனம்னு உன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன். அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். நீ கொளுத்தி போட்ட. உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்த்தான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு. ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும் போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்படு உதவி. உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும், அதே எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினாருன்ற நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லு தம்பி. உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவா கேட்கிறேன். தம்பி உதயநிதி வச்சதுல இருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி, இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ்குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தணும்னு சொல்லு கேட்டா, இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர் பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டா என்னதுக்கு? பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலைப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித்தெளிமலை கூட்டி போத்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதி ஆயிருச்சு. நல்லா கேட்டுக்கணும், பொது தொகுதி ஆயிருச்சுல. ஐயா கருணாநிதி என்ன பண்ணிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கு, நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பார்ப்போம், தேவேந்தரை தூக்கி போடு பார்ப்போம். சனாதன ஒழிப்புக்கு முயற்சி. வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டு வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன ஒழிப்பு? என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில எங்க அண்ணனை வச்சிருக்க. இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் கூட்டி வரல? அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிக்கிற விழுப்புரத்து கூட நீங்க கூட்டி வரல ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டாம், காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்துல அந்த அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்ச வேதை, இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும் போது அவரை எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது, அது சனாதன ஒழிப்பா? அப்போ ஒழிப்பா சொல்லுங்க. கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட எடுக்கல. இன்னும் ரெட்ட கோலைய முறை இருக்குன்னு, இன்னும் ரெட்ட கோலம் நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற நீ? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட இருக்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நியூஸ் 1 தொலைக்காட்சியில
பொது குளத்துல எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல்ல பேசுனது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நீங்க தான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைபாடிய வள்ளுவ பெருந்தகையிலிருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்க தாத்தா வைகுந்தர், எங்க தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்க தாத்தா வைகுந்தர். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடித்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கல. 75 ஆண்டு ஆட்சி கட்சி தொடங்கி 60-50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் ஆண்டிருக்கீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்புன்னா என்ன பேசுது? சரி, இந்த தேர்தல பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடு. சின்ன பசங்க நாங்க வந்து 16 தேர்தல 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன். 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்தது. நீங்க என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்க நிறுத்தி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில. அப்படியேதான் முயற்சி எடுத்தீங்க. நான் 22 தொகுதி கொடுத்தேன். 21ல 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்க என்ன பாராட்டணும் இல்லை, பெருமைக்கு செய்யல, என் கடமையா செஞ்சேன். அப்படியேதான் செய்வீங்களா? சும்மா சனாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா ஒளிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒளிஞ்சிருமா? அதுக்கு முயற்சின்னு இருக்கு. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான். அது அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைபிடிக்க முடியும். தம்பியின் கருத்துல உடன்படுறேன். ஆனா அந்த கருத்தை நீங்க வந்து நம்ம புதுசா சொன்னது மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க தான் சனாதனத்துக்கு எதிராக அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க இந்த இல்லத்துல எடுக்கல. எங்க ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்தரர், ஒரு ஆதி தமிழ் குடி, ஒடுக்கப்பட்ட தமிழ் குடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில. இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்க கட்சியில் இருக்காங்க? சொல்லுங்க, இருக்க? எதையதே மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்துறான், பேரையே மாத்துறான். அப்படி ஒரு விதி இருந்தா மாத்துங்களேன். சும்மா அதை சனாதனத்தை ஒழிக்க போறேன், அதை ஒழிக்க போறேன், இது ஒழிக்க போறேன். அந்த தேர்தல் வரும்போது மாணவர் மேல, மீனவர் மேல, விவசாயி மேல தேர்தல் வந்தா சிலிண்டர் விலை குறையுது. அப்படியே அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமா நடத்தாம இருக்கிறது நமக்கு எவ்வளவு நல்லதா இருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாள் ஒரு 200 ரூபாய் குறைப்பான், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபாய் குறை, அடுத்த அப்படிதான் நடக்குது. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கருத்துக்கு எதிர்மறையா ஒரு சாமியார் வந்து அவரோட தலைக்கு 10 கோடி அளிச்சிருக்காரு. அது பொதுவெளியில் மிரட்டுறாரு. இந்த நடவடிக்கை எப்படி இருக்காங்க? நான் கூட சொல்றேன், 100 கோடி கொடுக்குறேன் அவன் தலையை வெட்டுங்க, அந்த சாமியார் தலைய. ஒரு சாமியாருங்கிறவன் என்னன்னா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு வா, அவன் நாக்கிறதுட்டு நீ கசாப் கிடக்குறான்டா நாயே, நீ என்னடா சாமியாரு, நீ ரவுடிப்பைய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னா நல்ல ஆண்மை உள்ளவனா அவன் கருத்தோட மோதுரா, அதான்டா ஜனநாயகம். இந்த கருத்துல நான் உடன்படல. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான், நீ பேசு. நான் அந்த கருத்துல உடன்படல. இது இந்த பிஜேபியில எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்புல, மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு மாற்ற எவனும் என் எதிரிதான். எங்க கோட்பாடு இருக்கு, எங்களை வளர்த்தவன் எப்படி, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். எங்களை வளர்த்தவன் வறட்சியாவது ஏதடா, பணத்தையாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்பில இழுக்கமிட்டு இருக்குதோ சிவாக்கிரு. கொஞ்சம் நஞ்சல்ல. பாரதி பாண்டதை விடவா, பாவேந்தன் பாண்டதை விடவா? நீங்க வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான், அவனுக்கு சனாதனம், அவனுக்கு சாதி மதமும் 2 கண்கள், மதத்தின் வேர் சாதி, அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான். அவன் நாங்கள்லாம் இப்ப யாரால் இந்துஸ்ன்னு போய் எங்க கூட வேணா அவன் 10 பைசா தரமாட்டான். ஒரு இடத்துல ஒரு 50-500 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அப்ப நாங்க போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு. நாடாரு, தேவரு, கோனாரு, மரவரு, வன்னியரு, கவுண்டரு, முத்தரையரு, தேவேந்திரரு, பறையர் எல்லாம் நாங்க இந்துன்னு கருதி போய் போட்டாதான். அதனால அவனுக்கு சனாதனம் வேணும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணும்.
அவன் தான் சொல்றானுங்க. நாயில கூட இருக்குது, இது பமேரியன், இது அல்சேஷன், இது கோல்டன் ரெட்ரீவர். நாயில இருக்கு, அப்ப மனுஷால இருக்க கூடாதா? டே நாயே, அந்த முன்னாடி நிக்குதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே? அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். பன்னிக்கு தெரியாத பன்னியே அது பன்னின்னு நான் தான் பன்னின்னு பேர் வச்சிருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம், தென்னை மரத்துக்கு தெரியுமா? சொல்லுங்க. இது பாம்புக்கு தெரியுமா? நான் பாம்பு, அதுல என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லி தெரியுமா? இவங்கள மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேரு நோய், மன நோய். அததான் அவர் சொல்றாரு கொடிய வைரஸ்ன்னு. தம்பி சொல்றாருல, இந்த டெங்கு மாதிரியே இந்த கொரோனா மாதிரி இது கொடிய வைரஸ்ன்னு. அதை ஏத்துக்கிறேன், ஐ அக்ரிட். ஆனா ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தான் கேட்கிறேன். அதை செய்யணும். அத தம்பி, அது என்ன படம் வந்துச்சு இப்போ? மாமன்னன் படம் எடுத்தது பயன், அதுல நீ நடிச்சு பயன் இல்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். போடு 20 தொகுதியில 2 தொகுதி தென் மாவட்டத்துல ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்துல ஒரு ஆதி தமிழ் கூடிய போடு பொது தொகுதியில. அப்ப நீ பேசு, ஆமா முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாரு. அதை செய்யாம பேசிட்டு இருக்கிறது என்ன என்ன? தம்பி விடுங்க. நான் என் பையன் வந்து மாவீரர் இருக்கான் பாருங்க, குனிய சொன்னான். உள்ள முத்தம் கொடுக்க கூப்பிடாம இருக்குன்னு குனிஞ்சு பண்ணு டப்புன்னு ஒரேடியா மூஞ்சி அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிட்டான். அப்படிதான் நான் அண்ணாமலை பாக்குறேன். கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன், பெரிய பையன், பெரிய பையன். புரியுதா? உங்க ஆளுகிட்ட கேளு தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டணிக்கு பேசினாங்கன்னு கொஞ்சம் பேசு பாரு. உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. இப்போ உங்க ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சும்மா ஏதாவது தெரியாம சின்ன பிள்ளை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. சின்ன பிள்ளை. ஸ்டாலின் ஐயா தான் சொல்றாரா, எடப்பாடி ஐயா, மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தம்பி உதயநிதி, தம்பி பேர் என்ன, தம்பி அண்ணாமலை, தம்பி இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, கொஞ்ச நேரம் இரு தம்பி. பேசிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்க என்ன சொல்லுங்க. என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி வீரன்ல போடா போடா ஊர்ல பெரிய மனுஷன் தான் அனுப்பி விடுறாரு. அது மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு. தம்பி சனாதனத்தை கையில் எடுத்ததுல நீட்டு ஒழியதில் இல்ல. அதை யாரு பிடிச்சுக்கிட்டு அரசியல் செய்யறான்னு பாருங்க. திமுக இல்ல, பிஜேபி. அவன் சும்மா என்ன செய்யணும் தெரியாம திக்கும் காடிட்டு இருந்த போனப்போ தம்பி ஒரு பந்த போட்டு விட்டான். அவன் ஆளுக்கு அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அதான உயிர் கொள்கை. அவன் மதத்தின் வேறே சாதியில இருக்குன்னு நம்புறான். சாதியின் தலை மதம், அந்த மதத்தின் தலைவன் கடவுள். நீங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவா எழுதிருக்காங்க, நீங்க படிங்க. என்ன சொல்றாருன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, சனாதன கோட்பாடுங்கிறது 3000 ஆண்டுகளை தான் இந்த நிலத்துல இருக்கு. ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரிச்சு போட்டா அதை நம்ம நம்பல, எதிர்கிளர்ச்சி பண்ணோம். அப்ப அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க. மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தான். கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம். எழுதிட்டாரு. நான் ஏதோ பெரியாரை ஏற்றி பேசி அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன்றாங்க. இதை விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறது கவலைப்படுத்துக்காத இருக்கா? பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசுனது நான் இன்னும் இழிவாவே பேசுறதே இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை, அது நான் நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. எனக்கு தெளிவான புரிதல் இருக்கு, பக்குவப்பட்ட இடத்துல இருக்க, என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன் அப்படி. இதனால சும்மா போட்டு பேசக்கூடாது. இளம் பெரியார் அவர்னா என்ன பெரியாருக்கு உனக்கு? ஏய், பெரியாரு மூத்திர சட்டியை இங்க போட்டிருந்தாரு, இவர் சின்னதா ஒரு சட்டியை போட்டிருந்தாரா? தம்பி, புகழ்ந்து பேசி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து நம்ம மரபுல இருக்கு. பசியோட ஒரு புலவன் வருவான், ஏதாவது மன்னனை புகழ்ந்து பாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போலாம்னு. எங்க என்னை புகழ்ந்து பாடுங்கன்னு அரசியல் உட்கார்ந்து பாட விடுவான். இவன் பாடுவான். பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பரிசா கொடுத்துட்டான். அவனுக்கு சோறு இல்லாம யானை கட்டி கொடுத்தா அவனுக்கு எங்கிட்டு எப்படி சோறு போடுவான் யானைக்கு? இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். அது மாதிரி புகழ்ந்து பாடு. முருகன் சொல்லுவாங்க, அவையே
எங்க என்ன 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடுங்க. அது மாதிரி தம்பியை பாடணும். அது திமுக பேசுறாங்க, சரி வழி இல்ல. இவருக்கு என்ன வேற தெருவுல வந்து கையேந்தி நிக்கிறாங்க. ஆனா உள்ளூர் ஒரு தெருவுல இருக்கேன். ஏதாவது பேசினாதான். இப்ப சனாதனத்தை பத்தி தம்பி பேசிட்டாரு, ஐயா அழகிரி பேசுறாரு. உங்க தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன? உங்க தலைவர் இருக்காருல்ல ராகுல் காந்தி, இல்ல உங்க அம்மையார் சோனியா காந்தி, இல்ல மத்திய காங்கிரஸ் தலைவர், அங்க இருக்க தலைவர், அவருடைய நிலைப்பாடு என்ன? சரத்பவார் ஏத்துட்டாரு, உங்க கூட்டணி இருக்க எல்லாரும் ஏத்துட்டாங்க. உங்க தலைவர் ஒருத்தர் இல்ல, நான் சனாதனத்தை கோட்பாடை ஏற்க முடியாது, எதிர்க்கிறேன். பிறப்பின் அடிப்படையில் எப்படா மனிதனை உயர்வாழ்வு பாராட்டு? எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசி வரை விடுதலை இல்லைடான்ற. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த இவர் சொல்ற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். தலையிலிருந்து பிரம்மன், பிரம்மன் தலையிலிருந்து பிராமணன், தோலிருந்து சத்திரியன், தொடையிலிருந்து வைசியன், காலில இருந்து சூத்திரன். பஞ்சமன் ஒருத்தர் இருக்கான், அது நாங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டது. பஞ்சமர் நிலம்ல, பஞ்சமி நிலம், பஞ்சமர். இந்த பாரதிகிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூலை போட்டு விட்டான். சனாதனத்தை ஒதுக்க பேசுற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனே நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்தான். அவன் செஞ்ச வேலை கனகலிங்கங்கிற பறையனை கூப்பிட்டு பூணூலை போட்டு இன்னையிலிருந்து நீ ஐயண்டா போடான்னா. அது சனாதன ஒழிப்பு. ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலைவு போராட்டம் நடத்துறது. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் பறையரு, தேவேந்திரரு, சாணாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எவனும் உள்ள நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனாட்சியம்மன் கோயில்ல தான் வைத்தியநாதர் போறாரு. அதான் இதான்றான் வைத்தியநாதர் ஐயர் கூட்டி போறாரு. ஒரு பையன் ஆதரிக்கல. அன்னைக்கு ஆதரிச்ச ஒரே ஒரு மகன் எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தவிர, ஐயரை கூட்டிட்டு போங்க வர்றான்னு பாக்குறேன், நான் கூட வர்றேன்னாரு. அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி. நீங்க அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அது சனாதனம் இல்ல, மாட்டி சனாதனம். ஏங்க ஒரு பெண் வந்து தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசிச்சா அது என்ன மனநிலை? இதுதான் சனாதனம்னா அதை ஏற்கிறீங்களா? உங்களுக்கு கோயில் கட்டி வழிபடுற துதிபாட்டு முறையை நீங்க மதிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேசுறீங்களா? தமிழ் மக்களின் அறியாமையை அறிவுகட்டத்தனத்தையும் காட்டுறது, முட்டாள் தந்தை மூடத்தனத்தையும் காட்டுது. கொடுமை இல்ல? இவங்க என்ன கோயில் கட்டினதா சனாதனம்னு, அப்ப அதை ஏற்கிறியப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை கால கல்வி நாங்க குடிக்கணும், உங்க 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 காலில் வந்து கும்பிடணும், உங்கள் கோயில் கட்டி வணங்கணும். இது எவ்வளவு கொடூரமான மனநிலைன்னு பாருங்க. அதை குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்குன்னு பாருங்க. படிச்சவங்க இந்த தலைமுறையில நீங்க எல்லாம் வந்து அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்டதான் சனாதனம்னா, அப்ப அந்த கோயில் இடிக்காம விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே. எங்க இருக்குன்னு பாருடா. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுறது நீங்க எப்படி ரசிக்கிறீங்க? நீங்க காசு போட்டவன் நான் தானே, அதனால உரிமையோட எடுக்கிறேன். வீட்டுல உண்டியல் போட்டு சாமிக்கிறோம், வங்கியில சாமிக்கிறோம். அது மாதிரி கோயில் உண்டியல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு போட்டு சாமிக்கிறோம், அதை எடுக்கிறான். தம்பி கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு? காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தருல கடன் வாங்கிட்டு அதை சேமிச்சு எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தும். அதே சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அந்த அமைச்சர்கள் கூட்டத்துல இந்த ஆண்டு திருப்பதியில வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை, மகிழ்ச்சி அடையவே இல்லை. பாருங்க அவரை பாருங்க, மகிழ்ச்சி அடையவே இல்லை. அப்படியே அமைதியா இருந்து பேசுறாரு, ரொம்ப வருத்தமா பேசுறாரு. மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமா கோயில்ல வசூல் வந்திருக்கு அப்படின்னா 2 தான் நடக்கணும். மக்களுக்கு கஷ்டம் அதிகரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். கஷ்டம் அதிகரிச்சா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அதிகப்படியா ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடிச்சவன் அதுல கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான். இது 2மே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு பேசுறாரு. அப்படித்தானே சிந்திக்கணும் ஒரு தலைவனுங்கிறவன். அதனால கோயில் உண்டியல் நான் தம்பிகிட்ட கேட்கிறேன், தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டது. 1001 சிலைக்கு மேல நம்ம நாட்டுல இருந்து கிளம்பி வர 1000 கோடிக்கு மேல சொல்றாங்க. கோயிலை திறக்கிறது யாரு, பூட்டுறது யாரு? நடை திறக்கிறது, நடை சாத்துறது. அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யார் செய்யறாங்க? பிராமணன். பூட்டு அங்க இருக்கு, சாவியாட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியாம கோயில்ல சிலை களவு இல்லை தம்பி, போயிருதா? நேத்து இருந்த சிலை நான் உள்ள வர முடியாது, தொட்டு குழுவாட்டி
தினம் கழுவி நெய் வைத்தியம் பாலாபிஷேகம் பண்ணி பூவை தூவி பூஜை பண்றது நீங்க தானே. நேற்று இருந்த சிலை இங்க இல்ல, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்துல நீங்க பதிவு பண்ண குற்ற வழக்கு என்ன? ஏதாவது ஒன்று இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லை, ஏன் சொல்லல? அப்ப கோயிலை உடச்சு உள்ள வந்தானா, ஏறி குதிச்சு வந்தானா, சிலை எப்படி உங்களுக்கு தெரியாம வெளியில போகும்? ஒரு சிலை 2 சிலைன்னா பரவாயில்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான சிலையை கலர்ல அந்த திறத்தி பிடிச்சான பொன்மாணிக்கவேல் அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க? இதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரிதான். இப்ப இவங்க இருந்து எங்க ஐயா கவி பேரரசு வைரமுத்து பண்ணதான், ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவன் கோனே, முதல்ல உண்டியலை காப்பாத்து தாண்டவன் கோனே, காடு மேட கடவுள் காக்கும் தாண்டவ கோனே, முதல்ல கடவுள் சிலையை காப்பாத்து தாண்டவ கோனேன்னு பாடினாரு. அதான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியிருக்கு. சும்மா அவங்க சொல்றாங்க, அது என்னென்ன கோபத்துல சொல்றாங்க. நீங்க இப்ப இதெல்லாம் வேணாம்னா அப்ப எதுக்கு சாமிக்கு பேரால, சாமியே வேணாங்கிறீங்க, சாமி பேரால வர்ற காசை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்கன்றாங்க. சாராய கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்டர், ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான். அது ஒரு போதை, இது ஒரு போதை, மதம் ஒரு போதை, சாதி ஒரு போதை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கு, புகழ் போதை. அதனாலதான் தம்பி உதயநிதி எல்லாம் பெரியாருக்கு இணையா ஒப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா? அதான் அவர் பக்கத்து வீடு எனக்கு பைத்தியக்கார பேத பேச்சுக்கார, நீ வேற பேச்சுக்கார, எதையாவது சொல்லுவாரு தம்பி. 19 வருஷமா நான் வாடகை வீட்டுல இருந்தேன், 19 வருஷமா இருந்தேன்னா 19 வருஷமா நான் இருந்தேன்னு வாடகை வீட்டுல இருந்து ஒத்துக்கிறேன். நீங்க ஏடா பரகேசி 1000 கோடிக்கு சொத்து எழுதுனது? நீங்க ஏடா அங்க ஒரு பங்களா இருக்கு, இங்க ஒரு மாளிகை இருக்கு, இங்க ஒரு அது இருக்குன்னு அது அவனை சொல்லு. வழக்கு நடந்தது, ஆனாலும் நீதிமன்றத்துல நாங்க அந்த 2500 2000 வாடகை கட்டிட்டு தான் இருந்தோம். அதுல அவர் அந்த ஆள் வந்து அடாவடியா வீட்டை காலி பண்ண சொன்னதுனால நான் வேற வீடு பாக்குற வரைக்கும் இருந்ததுக்குள்ள வழக்கு போட்டான். அது வழக்கு நடந்து சரி, அவருக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவர் ஏதாவது பேசுவாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு நீங்க? லட்சியம் கிடையாது. லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சம் தான் கணவனா இதை இவருக்கு மாசம் லட்சமா கொடுக்குறாரா எச்ராஜா? சொல்லு. அவரை நாங்க பண்ண பெரிய தவறு, காரைக்குடியில ஒத்த வீட்டுக்காரன் உட்கார விட்டது தப்பு. நீ மொத்த வீட்டுக்காரனுக்கு பஞ்சாயத்து பண்ணிருக்க. இன்னும் 2-3 வருஷம் பொறு. நீ காரைக்குடி காலி பண்ண வைக்கல, நீ பாட்டே இருங்க. என் தேவை பேசிட்டு கூடாது தம்பி. நான் சொல்றேன், சில பேரை நீங்க சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுக்கும். அதுல ராஜாவுக்கு முதல்ல அனுப்பும், எச் ராஜாவும் முதல்ல அனுப்பும். இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்ல இருந்து வெளியேற்றி நல்ல மனநல மருத்துவமனையில சேருங்க. அப்பதான் உருப்படும் நாடு.